ஹாய் ஆல் 2025ஓட ஃபஸ்ட்டு பால்கனி வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறேன். பால்கனியில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அது மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கூடவே ரோஸ் பிளான்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்க போகிறேன். அது நான் எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் சப்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் நியூ பிரான்ச் இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் புதுசாக குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு. ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான், இருந்தாலும் வளருது. நம்ம கிளைமேட்டுக்கு நிறைய கார்டனிங் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே ஓரளவு வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே க்ரோ பேக்கில் பார்த்தோன்னா இஞ்சி வச்சுருந்தேன். இஞ்சி நல்லா வளருது இந்த முறை. ஃபஸ்ட்டு 2 இடத்துல வளர்ந்துருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் புதுசாக இன்னொரு க்ரோத் இருக்குது பாருங்கள். நான் அப்படியே லைவாக எடுக்கிறனால கண்டிப்பாக சரௌண்டிங் நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நிறைய இஞ்சி வளருது தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் அது மாதிரி தெரியுது பாருங்கள். செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இஞ்சி இது வரைக்குமே இந்தளவு வளர்ந்ததே கிடையாது. எனக்கு 2 டைம்ஸ் வளர்த்துருக்கேன். ஆனால் 2 தடவையும் காஞ்சிடுச்சு. இந்த தடவை தான் ஓரளவு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அது பக்கத்துலேயே பச்சை மிளகாய் செடி இதெல்லாம் எடுத்து போட்டுடலான்னு நினச்ச ஒரு செடி. சரி ஓகே வளரட்டும். ஏன்னா நிறைய பூச்சி வந்திருந்தது. அது எல்லாமே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய பூ பூத்துருக்கு. இந்த தடவை நிறைய ஃப்ளவர் வச்சுட்டு பச்சை மிளகாய் வர்றது தெரியுது பாருங்கள், குட்டி குட்டியாக இங்கே இருக்குது. இன்னும் அப்படியே இந்த பக்கம் இருக்கிற கார்டன் பார்க்கலாம். எங்கேயும் அப்படி தான் சைலண்ட்டாக காய் வர்றதே தெரியல. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். இந்த பக்கம் டெய்லி நான் வருவேன், ஆனாலுமே இதில் காய் இருக்கிறத நோட் பண்ணவே இல்லை. தக்காளி காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஒரு செடி தான் இருக்குது, இருந்தாலும் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா யூஸ்வலாக நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற தக்காளியில் சீட்ஸ் எல்லாம் போடுவேன். அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணும். அது பக்கத்துலேயே வளர்கிறது எனக்கும் கிளியராக தெரியல. நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். இது நார்த்தங்காவா இல்லைனா லெமனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அதுவுமே குட்டி பாட்டாக இருந்தாலும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பிரையோஃபில்லம் இருக்குது. எதுவுமே மெடிசினல் பிளான்ட் தான். ஸ்டோன் இருக்குது அப்படின்றதுக்காக, ஹஸ்பண்டுக்கு ஸ்டோன் இருக்குன்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாட்டே தெரியாத அளவு செடி வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஜீனியா காஞ்சிடுச்சு. ஆனால் புதுசாக சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சைடில் ஒன்று வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இங்கே சீட் தெரியுதா, க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் சீடு எடுத்து வச்சுருக்கேன், அதுவுமே போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நான் அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், ட்ராகன் பிளான்ட் இன்னொன்று. இதுலேயுமே நியூ க்ரோத் இருக்குது. இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த ஹைபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுவில் டல்லாக இருந்தது. என்னன்ட்டு பக்கத்தில் நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஒவ்வொரு லீஃபுக்கும் பேக்கில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆயிருந்தது. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் எந்த செடியிலையும் பார்த்ததில்லை. நான் இத்தனை வருஷம் செடி வளர்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நான் நோட் பண்ணதே இல்லை. ஏதோ ஃபஸ்ட் டைம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற நிறைய பிளேஸ் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், ப்ரூன் பண்ணியிருக்கேன். ஆனால் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ப்ரூன் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கேயும் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நான் ப்ரூன் பண்ணேன். அந்த மாதிரி லீஃப் இருந்த இடம் இது ப்ரூன் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கட் பண்ணி விடணும். ஆனாலும் பட்ஸ் வச்சுட்டு தான் இருக்குது பாருங்கள். இதில் பட்ஸ் இருக்குது. இதோ இங்கே ஒரு மொட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் பிளான்ட் எல்லா செடியிலையும் பார்த்தோன்னா நான் மண் கலரி விட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. கொஞ்ச நாளாக எக்ஸாம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு போயிட்டு இருந்தனால பிளான்ட்ஸை நேராக கவனிக்க முடியல. அப்போது எல்லா செடியும் நேற்று ப்ரூன் பண்ணிவிட்டு அதே மாதிரி சுற்றி இருக்கிற மண்ணும் கிளறி விட்டேன். பாருங்கள், ஒவ்வொரு பிரான்ச் புதுசாக வளர வளர கூடவே ஒரு பட்ஸும் அழகாக வருது. அது எவ்வளோ அழகாக இருக்குது.
இது வந்து பாடி அந்த ரோட் சைடு இருக்கிற நர்சரியில் வாங்கினது தான். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். நல்லா வளர்ந்துட்டுருக்கு, ஃப்ளாரும் வைக்குது. பக்கத்தில் ரெயின் லில்லி, அதுக்கப்புறம் எக்ஸோரா, இதெல்லாம் வந்து இந்த பாட் இதுக்கு பத்தாது, இருந்தாலும் என்கிட்ட இதுதான் இருக்குது, அதனால சும்மா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ், அதுலேயுமே நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், இங்கே இருக்குது. ஆனால் இப்போ வந்து முன்னாடி வந்ததை விட ஃப்ளார்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நடுவில் வந்துட்டு எதுனா லிக்விட் ஃபர்டிலைசர் அது மாதிரி எதனா கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, வெஜிடபிளோட வேஸ்டெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பீட்ரூட் அது மாதிரி பண்ணேன். இனியும் நிறையா அந்த மாதிரி கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சாண்டில் கலர் ரோஸ், இதுவும் புதுசாக வாங்கினது தான். புது பிரான்ச்சில் வந்து பட்ஸ் வைக்குது. இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக எதுனா கொடுத்தேன்னா இன்னும் புஷ்ஷியாக வளரும். இப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வருது, இங்கெல்லாம் இருக்குது புது பிரான்ச்சு. இதுவும் கட் பண்ணி விட்டுருக்கேன், பார்த்தாலே தெரியும் நிறைய இடத்துல கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சுற்றி கலரி விட்டேன். எனக்கு கொஞ்சம் மேலே வந்து லேயர் அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தோன்னா பன்னீர் ரோஸு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் புது பிரான்ச் வருது. வரும்போதே நல்லா ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே. அதுக்கு இதுவுமே பார்க் ரோட்டில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே வந்து அந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு, கொஞ்சம் ஒரு பக்கம்லாம் டல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து பூ பூத்துட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக. நிறைய பட்ஸ், இதெல்லாம் புது பட்ஸ் வந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட சீட் போட்டால் வளராது அப்படின்ட்டு அந்த அங்கிள் வந்து சொன்னாங்க. இருந்தாலும் நான் கீழே வந்துட்டு சுற்றி போட்டு விட்டுருக்கேன், வளர்ந்தால் வளரட்டும் அப்படின்ட்டு. கடைசியாக அடினியம் இருக்குது. அடினியமில் எல்லா பிரான்ச்லேயுமே வந்து பட்ஸ் வச்சுருக்கு. புதுசாக பட்ஸ் வச்சுருக்கு. இதை பிளேஸ்லாம் மாற்றி வச்சுருக்கான். நான் வந்து அந்த பக்கம் வச்சுருந்தேன், அங்கேருந்து இங்கே மாற்றி வச்சுருக்கான் குட்டி பையன். நான் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு புதினா, கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இதெல்லாம் சீட்ஸ் வந்து காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணும்போது எடுத்து வந்து போடுறது தான். அவ்வளோதான். அப்படியே ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இனி இந்த பிளான்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல் பண்ணாமல் ஒரு கால்வாசி மட்டும் மண் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுட்டு நான் காட்டுறேன். ஸோ அந்த பிளான்ட் வந்து எடுத்து வச்சாச்சு. இதில் பாதி வந்து மண் நான் எடுத்துட்டேன். ஏன்னா அப்படியே அந்த கவரோடு வச்சுருந்தேன்னா அதே எந்தளவு ஹைட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த பிரான்ச் வந்துட்டு தனியாக வெளியில் நிற்கும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மண் போட்டு ஃபில் பண்ணனா இந்தளவு இது வரைக்கும் ஃபில் பண்ணலாம். அப்போ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே. இப்போ மண் ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டியதுதான். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த ரோஸை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சாச்சு. இந்த பிளான்ட் வாங்கினதுலேருந்தே அப்படியே சைடில் வந்துட்டு நிழலில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா எப்போவுமே பிளான்ட் வாங்கின உடனே நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா மேபி அது வாடி போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்போவுமே நம்மளோட அட்மாஸ்பியருக்கு அது செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த மந்தோட பால்கனி அப்டேட் இதுதான். இனி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.